தடுமாறும் தலைவாசிலிருந்து இப்ப திரும்பவும் தரமான தலைவாசன்னு சொல்ற மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்க தமிழ் தலைவாஸ். பெங்கால் வாரியர்ஸுக்கு எதிரான போட்டியை சூப்பரா வின் பண்ணியிருந்தாங்க. ஒரு புது ஸ்டார்டிங் 7, ஒரு புது ஸ்ட்ராட்டஜி, ஒரு புது கேப்டன், டீமே பாக்குறதுக்கு புதுசா இருக்கு யங்ஸ்டர்ஸோட படை. சோ இந்த போட்டியை தமிழ் தலைவாஸ் எப்படி ஜெயிச்சிருந்தாங்க, அப்படி என்ன புது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருந்தாங்க, இன்னைக்கு என்ன சூப்பரா பண்ணிருந்தாங்க, அண்ட் முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் பெஞ்சில இது எப்படி, அண்ட் நரேந்திரோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு, எல்லாமே டீடைல்டா பார்க்கலாம் இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. சோ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து 4 போட்டிகள் தோல்வி தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும். ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான் இப்போ தமிழ் தலைவாசுக்கு. இந்த பெங்கால் வாரியர்ஸ் மட்டும் சாதாரணமானவங்க கிடையாது. கடைசியான 2 மேட்சையும் பெருசா தோத்துட்டு தான் வராங்க. சோ 2 டீமுக்குமே இந்த வின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருந்துச்சு. பட் தமிழ் தலைவாசுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஏன்னா டீமே ஒட்டுமொத்தமா கொலாப்ஸ் ஆகி நின்றுட்டு இருந்துச்சு. சோ இந்த போட்டியை பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்த இந்த தமிழ் தலைவாஸ் வந்து 46க்கு 31 சொல்லி 15 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருப்பாங்க. அண்ட் ஸ்டார்டிங் 7 பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெங்கால் வாரியர்ஸ் சார்பா விஸ்வாஸ் 9 புள்ளிகள், மயூர் கடம் 1, பிரவீன் தாக்கூர் 0 புள்ளிகள், சாகர் குமார் 2 புள்ளிகள், நிதின் குமார் 8 புள்ளிகள், நிதேஷ் அண்ட் ஃபசால் தலா 4 புள்ளிகள். நீங்க 2 கார்னருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் 1 புள்ளி அண்ட் கூடவே மஞ்சித் 1 புள்ளி எடுத்திருந்தாரு. தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 7 பெர்ஃபார்மன்ஸ் மோயின் சஃபாகி 6 புள்ளிகள், டேக்கல்ஸ்லயுமே பாயிண்ட் எடுத்திருந்தாரு 1, அது கூடுதலான விஷயம். அபிஷேக் மனோகர் 3 புள்ளிகள், சூப்பர், அது ஒரு சூப்பர் டேக்கிளும் அடங்கும். அண்ட் அனுஜ் கவாடே எந்த புள்ளிகளும் எடுக்கல, பட் சூப்பரா அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு மத்த டிஃபெண்டர்ஸுக்கு. விஷால் ஜகால் 12 புள்ளிகள், இன்னைக்கு ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். நரேந்தர் கண்டோலா 5 புள்ளிகள் தான் எடுத்திருந்தாரு. பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா டேக்கிளும் பண்ணியிருந்தாரு அண்ட் வேற லெவல் கேப்டன்சி பண்ணியிருந்தாரு, அதை நான் சொல்றேன். அமீர் ஹசன் பஸ்தாமி 7 புள்ளிகள், நிதிஷ்குமார் 6 புள்ளிகள். இன்னைக்கு தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் இந்த 2 கார்னர் பிளேயர்ஸ் தான். அண்ட் தமிழ் தலைவாஸ் ஒரு சப்ஸ்டிட்யூட் கூட பண்ணல இந்த போட்டியில, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பத்தி தெளிவா பேசுறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 25K இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. சோ சப்போர்ட் பண்ணீங்கன்னா அதை சீக்கிரம் ரீச் பண்ணிடலாம். அண்ட் இந்த போட்டிக்குள்ள என்ட்ரி ஆனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் முக்கியமா ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் பெங்கால் வாரியர்ஸ் பெருசா ஃபைட் பண்ணியிருந்தாங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு தான் பெங்கால் வாரியர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அவ்வளவுதான், தோக்கடிக்க போறாங்க திரும்பவும் தமிழ் தலைவாசா அப்படிங்கிற மாதிரி சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க பெங்கால் வாரியர்ஸ். திடீர்னு ஃபர்ஸ்ட் ஹாப்பை பொறுத்த வரைக்கும் முக்கியமா ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு செகண்ட் 10 நிமிஷத்துல கம்பேக் கொடுத்து ஒரு 2 பாயிண்ட் லீட் அப்படிங்கிற மாதிரி தமிழ் தலைவாஸ் ஃபர்ஸ்ட் ஹாப்பை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஃபுல் டாமினன்ஸ் தான் தமிழ் தலைவாஸ் கிட்ட இருந்து வந்துருந்துச்சு. 3 டைம் வந்து பெங்கால் வாரியர்ஸ் ஆல் அவுட் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங் 7ல இருந்தே 2 டீம்லயுமே நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. பெங்கால் வாரியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மணிந்தர் சிங் இல்லாம தான் உள்ள வந்திருந்தாங்க. நாட் ஓன்லி மணிந்தர் சிங், ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ் லைக் சுசில் மாதிரியான பிளேயர்ஸ் வெளியே எடுத்திருந்தாங்க. அது கொஞ்சம் பார்க்க எனக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஏதோ இவங்களும் ஒன்று ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் சுசிலாச்சு சப்ஸ்டிட்யூட் வச்சிருந்தாங்க. மனிதர் சிங்கை வந்து உள்ளே இல்ல. மனிதர் சிங்குக்கு இன்ஜுரியான்னு கேட்டீங்கன்னா இன்ஜுரிலாம் கிடையாது. ஸோ அவர் வந்து ரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார், இல்ல டிராப் பண்ணப்பட்டிருக்காருன்னு எடுத்துக்கோங்க. வழக்கம் போல ஃபசல் தலைமையில தான் டீம் இன்னைக்கு இறங்கியிருந்தாங்க. ஃபசல் அண்ட் நிதேஷை வெளியெடுப்பாங்கன்னு நினைச்சேன். பட் நிதேஷ் உள்ளதான் இருந்திருந்தாரு. ஹெம்ராஜ் நான் எதிர்பார்த்தேன், பட் வரல. பட் இன்னைக்கு நிதேஷ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. வழக்கமா பண்றதுதான். தமிழ் தலைவாஸ் வந்து ஃபார்ம் இல்லாதவங்கள ஃபார்ம் வர வைக்குவாங்க இல்லையா, அது இன்னைக்குமே நடந்திருந்துச்சு. அண்ட் தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 7ல எக்கச்சக்கமான சேஞ்சஸ். முக்கியமா கேப்டன்ஸா இருக்க வேண்டிய 2 பேர், அதாவது கேப்டன் ஆல்ரெடி ரூல்ட் அவுட் சாகர் ராதி, வைஸ் கேப்டன்ஸ் 2 பேர் சச்சின் அண்ட் சாகில் 2 பேர் தான் மாத்தி சாகில் தான் கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தாரு, சச்சினுமே கேப்டன்சில இருந்தாரு. இப்ப 2 பேரையுமே வெளியே எடுத்துட்டாங்க. இப்ப யாரா கேப்டனா போடுவீங்கன்னு பார்த்தா நம்ம டீமோட சொத்து, நம்மளோட சிங்க குட்டியான நரேந்தர் கண்டோலவா தான் கேப்டனா போட்டிருந்தாங்க. ஒரு கேப்டனா கண்டிப்பா இவர் ஒரு பயங்கரமான கேப்டன்சி மெட்டீரியலுங்க. சிஎஸ்கேக்கு எப்படி ருத்துராஜோ அதே மாதிரி தான் தமிழ் தலைவாசுக்கு நரேந்தர், எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அசே கேப்டனா தன்னோட தோல்ல வந்து பொறுப்பை எடுத்துக்கிட்டு முக்கியமான டைம்ல மட்டும் தான் ரைட் போனாரு. அவசரப்பட்டு நிறைய ரைட்ஸ் போகவே இல்லை. சேரானா வந்து இது கிளியரா இருந்திருக்காரு. என்ன அப்படின்னா நரேந்தருக்கு நிறைய ரைடு போக கூடாது, நீ போனாலும் பெருசா பாயிண்ட்டுக்கு ட்ரை பண்ண கூடாது. அதுல வந்து ரொம்ப கிளியரா இருந்தாங்க சேரானா அண்ட் முக்கியமா கேப்டன் நரேந்தர். சோ நரேந்தர் வந்து நிறைய ரைட்ஸ் போல, நிறைய ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஷால் ஜகலுக்கு சான்சஸ் கொடுத்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம மொயினுக்கும் நிறைய சான்சஸ் கொடுத்தாரு. அதுக்கு அப்புறமா தான் நம்மளோட நிறைய அதிகமான ரைட்ஸ் போயிருந்தாரு அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். சோ அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அஸ் ஏ கேப்டனா டிஃபென்ஸ்ல லீட் பண்ண விதமும் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா இங்க வந்து இந்த ஸ்டார்டிங் 7ல மெயின்டைன் பண்றதுக்கு அமீர் ஹசன் பஸ்தாமியோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிருந்துச்சு. சோ தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் போக போக பிக்கப் பண்ணி செம்ம ஆதிக்கம் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா இந்த போட்டியை அலைவ்ல வச்சிருந்தது எல்லா பிளேயர்ஸ் கான்பிடன்ஸ் வர வச்சது நிதேஷ்குமார் தான், எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது.
பெங்கால் வாரியர்ஸ் நித்யேஷ் இல்லைங்க, தமிழ் தலைவாசோட லெஃப்ட் கார்னர் நித்யேஷ். ஸோ லெஃப்ட் கார்னரை புடிச்சிட்டாரு, அவெல்லாம் புடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். சாகில் திரும்ப வந்தாலுமே அந்த பொசிஷன் ஆடுவாராங்கிறது எனக்கு டவுட் தான். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு மனுஷன் கடைசி 2 போட்டியில. அண்ட் கூடவே அமீர் ஹுசைன் பஸ்தாமிக்குமே செம்ம கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, வெறித்தனமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு அமீர் ஹுசைன் பஸ்தாமி. அண்ட் நான் இங்க மோயினியுமே குறிப்பிட்டு சொல்லணும், மோயினோட அந்த ரெஸ்லிங் ஸ்கில் எல்லாம் வேற லெவலு. ஆனா அவர் போட்டா அவருக்கே குரு ஒருத்தர் இருக்காருல்ல, வேற யாரு, ஃபசல் அட்ராச்சலி தான். மோயினிக்கே 2 ரெஸ்லிங் மூவ போட்டு தூக்கி வெளியே போட்டாரு. ஸோ ஃபசல் எப்பவுமே கெத்துதான். நம்ம சேனல் ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு பெங்கால் வாரியர்ஸோட ஃபேன் அப்படின்னு. இப்ப நான் தமிழ் தலைவாசுக்குமே ஃபேன் தான், பட் எனக்கு ஃபசல் அண்ட் நித்யேஷ் ரொம்ப பிடிக்கும். பெங்கால் வாரியர்ஸ்ல 2 பேருமே இருக்காங்க 2 கார்னர்லயும், அதனால பெங்கால் வாரியர்ஸ் இப்ப எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால அதுக்கும் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கணும்னு தான் நானுமே ஆசைப்பட்டேன், ஜெயிச்சுட்டாங்க. இன்னைக்கு சாரானா போட்டிருந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது கிளியரா இருந்துச்சு. அதாவது நீங்க கேட்ட 3 ரைடரையும் நான் கொடுத்துட்டேன், எங்கிட்ட தேவையான 5 டிஃபெண்டரையும் நான் வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு அவரோட ஸ்டார்டிங் 7 அமைஞ்சிருந்துச்சு. என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், அதாவது சாரானா வந்து முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, 5 டிஃபெண்டர் 2 ரைடர் தான் நாங்க போவோம் அப்படிங்கிறது. ஸோ அதற்கேற்ற மாதிரி சச்சின் நரேந்திர யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்து நரேந்திரன் அண்ட் விஷால் சகலை யூஸ் பண்ணாரு, வேற லெவல் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் 3வது ரைடரா நாம கேட்டுட்டு இருந்தது ஒரு ரைடர் இல்லையா, ஸோ அதனால மோயின் அந்த இடத்துல ரைடரா பிளேஸ் பண்ணாரு. பட் மோயின் வந்து உண்மையா சொல்லணும் அப்படின்னா அவர் டிஃபென்ஸ் பேஸ் பண்ண ஒரு ஆல்ரவுண்டர், டிஃபெண்டர்ஸ் கேன் ரைட் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து உள்ள இருந்தாரு. ஸோ அவர் வந்து டிஃபெண்டராகவும் 5வது டிஃபெண்டராகவும் 3வது ரைடராகவும் அந்த ரோலை எடுத்துக்கிட்டதுனால இன்னைக்கு மேட்ச் வந்து பேலன்ஸ்டா இருந்துச்சு. சாரி, இன்னைக்கு ஸ்டார்டிங் 7 பேலன்ஸ்டா இருந்துச்சு. அதனால மேட்சை பேலன்ஸா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி. சச்சின் இதுக்கப்புறம் ஆட மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருக்கிட்டையுமே. கண்டிப்பா சச்சின் இதுக்கப்புறம் ஆடுவாரு, ஒரு ரெஸ்ட் தான் அவருக்கு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா உள்ள வருவாரு, டோன்ட் வரி. மேபி தேவைப்பட்டால் அவளை பெஞ்சிலேயே கடைசி வரைக்கும் கூட உட்கார வைக்கலாம். பட் கண்டிப்பா சச்சின் இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க மாட்டாரு. இந்த போட்டியை ஜெயிச்சதுல ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாப்பியான பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஹாப்பியான மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா அது சச்சின் தான். ஒரு முகத்துல இருந்த அந்த சிரிப்பு உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். தமிழ் தலைவாஸ் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த டீம் வந்து இப்படியே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபார்ம் தான். அண்ட் நாளைக்கு ஹரியானா மாதிரியான டீம் அடிச்சாங்கன்னா, ஹரியானா ஏன்னா டேபிள் டாப்ல இருக்கிற டீம், அவங்க அடிச்சாங்கன்னா ஃபுல் கான்ஃபிடன்ஸும் திரும்ப வந்துடும். கண்டிப்பா இது அவங்களுக்கு ஏறுமுகமா தான் இருக்கும். ஸ்டார்டிங் 7 சூப்பரா செட் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அடுத்து வந்து மேல பிளே ஆஃப்ல தான் போய் நிற்பாங்க. இப்போயுமே ஜெயிச்சதுக்கு அப்புறமா டாப் 6க்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. அண்ட் பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேசிதான் ஆகணும். பெங்கால் வாரியர்ஸ்ல நிறைய கன்சர்ன் இருக்குங்க. முக்கியமா அவங்களோட ரைடர்ஸ் யாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்றதே கிடையாது. நிதின் தங்கர் மட்டும் தான் அப்பப்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. பட் இன்னைக்கு அவரையுமே அடக்கி தான் வச்சிருந்தாங்க தமிழ் தலைவாஸ். முக்கியமா நித்யேஷ் வந்து ஒவ்வொரு டைமுமே தூக்கி வெளியே போட்டுட்டு இருந்தாரு. அண்ட் நிதின் தங்கர் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் இப்போ விஸ்வாஸ் சப்போர்ட் பண்ணாரு. பட் இது பத்தாது. நிதின் தங்கர் கூட சேர்ந்து ரைடிங் பண்றதுக்கு வந்து மனிதர் சிங்கா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. மனிதர் சிங் கிட்ட இருந்து ஃபார்ம் பண்ணல, சுசிலா ட்ரை பண்ணாங்க, சுசிலும் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இப்ப விஸ்வாஸ் அவரும் அந்த அளவுக்கு பண்ணல, அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அந்த பெங்கால் வாரியர்ஸோட கவர்ஸ் சுத்தமா எதுவுமே பண்றது கிடையாது. அது இவங்களோட மிகப்பெரிய மிஸ்டேக். சரி பண்ணா நல்லா இருக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் நிறையவே பேசிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு இன்னைக்கு பண்ணியிருந்தாங்க. முக்கியமா நான் பேச வேண்டிய பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் பெருசா நீங்க மிஸ்டேக் பண்ணல, அதுக்கே பெரிய கிரெடிட்ஸ். அண்ட் அனுஜ் கவாடே அவரை விட பெருசா மிஸ்டேக் பண்றவர். இன்னைக்கு அவருமே எதுவுமே ட்ரை பண்ணல, நிறைய அசிஸ்ட் மட்டும் சூப்பரா கொடுத்துட்டு இருந்தாரு, அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த பிளேயரை பேசி ஆகணும். பெங்கால் வாரியர்ஸ் வந்துட்டாலே இந்த பிளேயருக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, உள்ள ஏதோ ஒரு அன்னியன் பூந்துடுறான், அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. வேற யாரும் கிடையாது, விஷால் சகல். போன வருஷம் கடைசி மேட்ச் பெங்கால் வாரியர்ஸ் எப்படி முடிச்சு விட்டாருன்னு உங்களுக்கே தெரியும், அதை இங்க அப்படியே கண்டினியூ பண்றாரு. சாரானா கரெக்டா விசாலை தூக்கி பெங்கால் வாரியர்ஸ்க்கு எதிராக இறக்கி விட்டாரு, சம்பவம் பண்ணி வின் பண்ணியும் கொடுத்துட்டாரு. ஸோ தமிழ் தலைவாஸ் ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி, சூப்பரான ஸ்டார்டிங் 7, ஒரு நல்ல கேப்டன். மற்ற 2 பேரும் கேப்டன் இல்லைன்னு சொல்ல, பட் நல்லா பண்ணியிருந்தாருங்கிறதுனால சயந்திரக்கு சப்போர்ட் பண்றேன். ஸோ இதே ஸ்டார்டிங் 7 கண்டினியூ ஆகணுமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல சாகிலும் சச்சினும் உள்ள வரணும் ப்ரோன்னு சொல்றீங்களா, உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.